Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கார்த்திக். நான் ஏபிபியோடைய தேசிய ஊடகக்குழு உறுப்பினராக இருக்கேன். மே மாதம் 29, 30, 31ஆம் தேதி ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வர் நகரில் ஏபிபியோடைய தேசிய செயற்குழு கூட்டமானது நடந்தது. இந்த கூட்டத்தில் மொத்தம் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானங்களை பற்றி விவாதிக்கிறதுக்காகவும் கரண்ட் எஜுகேஷன் சிச்சுவேஷன் பற்றி சொல்கிறதுக்காகவும் கரண்ட் கவர்மெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்கிறதுக்காகவும் தான் இந்த ப்ரெஸ் மீட். இந்த ப்ரெஸ் மீட்டை மாநில செயலாளர் பன்னீர்செல்வம் வழிநடத்தும். பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வித்யார்த்தி பரிஷத் சார்பாக என்னுடைய மாலை வணக்கம். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் கடந்த 1948 மாணவர்களுடைய மத்தியில் தேச புனர் நிர்மாண பணிகளையும் ஒரு தேசபக்தியும் ஒரு வருங்கால ஒரு தலைவனாகவும் உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணியினை செய்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்வித்துறையில் இருக்க ஒவ்வொரு பிரச்சனைகள் கையில் எடுத்து மாணவர்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடியவும் மேலும் இந்த சமுதாயத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருந்து வருகிறது. அப்பேற்பட்ட எங்களுடைய இயக்கத்தின் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் தேசிய செயற்குழு கூட்டம் ஒரு வருஷத்துக்கு 2 முறை நடைபெறும். அந்த வகையில் இந்த வருடம் மே மாதம் 29, 30, 31 ஆகிய 3 நாட்கள் ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வர் நகரில் எங்களுடைய தேசிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மே 28ஆம் தேதி வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்கள் திரு மோகன் சரண் மாஜி அவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் தமிழகத்திலிருந்து ஒரு 10 பிரதிநிதிகள் இந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டோம். இது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதிலுமிருந்து 400க்கும் மேற்பட்ட வித்யார்த்தி பரிஷத்தின் பிரதிநிதிகள் இந்த செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு விதமான பாரத தேசத்தில் உள்ள கல்வித்துறையில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் வரக்கூடிய காலத்தில் பாரத தேசத்தின் கல்வித்துறையில் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்க வேண்டும், கல்வித்துறையில் உள்ள பிரச்சனைகளுக்கு எவ்வாறு குரல் கொடுக்க வேண்டும், தீர்வு காண வேண்டும் என பல்வேறு விஷயங்கள் இங்கு விவாதிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் பெண்கள் மற்றும் மாணவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நாட்டு பிரச்சனைகளையும் இங்கு விவாதிக்கப்பட்டது. அதில் பல்வேறு 4 விதமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் ஒவ்வொரு கல்வியாண்டின் தொடக்கத்திலும் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும். கடந்த ஆண்டு 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மாணவர் அமைப்பாக அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த உறுப்பினர் சேர்க்கை இந்த கல்வியாண்டில் 1 கோடி உறுப்பினர்களை சேர்த்து நாம் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மீண்டும் உலகின் மிகப்பெரிய மாணவர் அமைப்பாக இருக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் வித்யார்த்தி பரிஷத்தின் அடிப்படை கிளையான கல்லூரி வளாகங்கள் இப்போது 50,000க்கும் மேற்பட்ட கல்வி வளாகங்களில் வித்யார்த்தி பரிஷத்தின் வேலைகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கல்வியாண்டில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கல்வி வளாகங்களில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் அடிப்படை கிளை சென்று மாணவர்களின் பிரச்சனைகளையும் அவர்களின் உரிமைகளையும் நிலைநாட்ட வேண்டும் என்று இங்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல வந்தே மாதிரம் 150வது ஆண்டு நாடு முழுவதும் வந்தே மாதிரம் 150வது ஆண்டை மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் வந்தே மாதிரம் பாடல் பாட வேண்டும், அது சம்பந்தமான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சார்பில் வலியுறுத்தப்பட்டு பல்வேறு செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் மத்தியில இன்னைக்கு மாணவர்கள் மட்டும் சொல்ல வரல, இளைஞர்கள் மத்தியில இன்னைக்கு அலைபேசி பயன்படுத்துற நேரம் அதிகமாயிடுச்சு. ஸோ அது சம்பந்தமாக வித்யார்த்தி பரிஷத் ஏதேனும் சில இயக்கங்கள் ஏதாவது விஷயங்கள் முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் டைம் டு ஆக்டிவிட்டி டைம் அப்படின்னு நம்ம இந்த வருஷம் ஒரு விஷயம் எடுத்திருக்கோம். அந்த விஷயம் என்னன்னா கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் அந்த ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்ற டைமிங்கை குறைக்கணும், அதுக்கான விழிப்புணர்வு விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயங்கள் நாடு முழுவதும் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு வரோம். இந்த 4 விதமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் முக்கியமாக சொல்லப்பட்டா இன்னைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது என்னன்னா, இன்னைக்கு நீட் எக்ஸாம்
மற்றும் மத்திய அளவில் இந்தியா ஃபுல்லாக நடைபெற ஒரு நுழைவுத் தேர்வுகள்லாம் இன்னைக்கு பல்வேறு விதமான மோசடி பிரச்சனைகள், வினாத்தாள் கசிவு, அதுபோல பல பிரச்சனைகள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு யூஜி நீட் பேப்பர் இன்னைக்கு லீக் ஆயிருக்கு. இது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மிக வன்மையாக கண்டிக்கிறது. இன்னைக்கு என்டிஏவால ஒரு நீட் எக்ஸாமை ஒழுங்காக நடத்த முடியலன்னா எதற்கு அந்த அமைப்பு இருக்கு? என்டிஏ அமைப்பை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வன்மையாக கண்டிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மத்திய பல்கலைக்கழகங்களில் சேர்றதுக்கான நுழைவுத் தேர்வு QT யூஜி எக்ஸாம், அந்த எக்ஸாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் லேட்டாக நடக்குது. ஒரு நிர்வாகத்திறன் சரியாக செய்ய முடியாத நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மிக வன்மையாக கண்டிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாடு முழுவதும் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் நம்மளுடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல கிரவுண்ட் லெவலில் போயிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். கிரவுண்ட் லெவலில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் அதுக்கேற்ற சாத்தியக்கூறுகள்லாம் நம்ம பார்த்து உடனடியாக அடிமட்ட லெவலில் இது உடனடியாக கொண்டு போயிட்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விஷயங்களையும் இங்கே அடிப்படை லெவலில் கொண்டு போயிட்டு கல்வி சீரமைப்பு கிரவுண்ட் லெவலில் வேணும்னு சொல்லிட்டு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பாரத நாட்டில் இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு காதல் போன்ற பொய்யான வாக்குறுதிகள், காதல் போன்ற பல்வேறு விஷயங்களால பெண்கள் இன்று ஏமாற்றப்படுகிறார்கள், கட்டாயம் மதமாற்றப்படுகிறார்கள். இதுக்கெல்லாம் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வன்மையாக கண்டிக்கிறது. இதுக்கேற்றது போல சட்டங்களை கடுமையாக்க வேண்டும். இந்த குற்றங்களை செய்யக்கூடிய மனிதர்களை ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு மிக கடுமையாக சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்பது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் கோரிக்கை. இந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்னைக்கு நாடு முழுவதும் உலகம் முழுவதும் போர் பதற்ற நிலை இருக்கு. இந்த விஷயத்தில் பெட்ரோல் விலை மற்றும் பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு நாட்டில் மாறி இருக்கு. இந்த விஷயத்துக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மத்திய அரசு பல்வேறு விஷயங்களை மேற்கொண்டு பொதுமக்களும் மாணவர்களும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் கோரிக்கை. அடுத்ததாக கடந்த மாதம் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தமிழ்நாடு மாநில குழு சார்பாக ஒரு 7 பிரதிநிதிகள் கொண்ட ஒரு குழு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கல்வித்துறையில் தற்போதுள்ள பல்வேறு விதமான பிரச்சனைகளையும், அது பிரச்சனைகள் மட்டும் தற்போது மாற்றப்பட வேண்டிய விஷயங்களையும், மாணவர்கள் உரிமைகளுக்காகவும் பல்வேறு விஷயங்களை நாங்கள் ஒரு முதல்வர் அவர்களிடம் ஒரு அறிக்கை அளித்திருந்தோம். அந்த அறிக்கையில் கொடுக்கப்பட்ட பல்வேறு விஷயங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார். அந்த விஷயத்தில் இன்னைக்கு பிஎம்சி ஸ்கீம்லாம் நம்ம கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்கள் மற்றும் துணைவேந்தர்கள் நியமனம் சம்பந்தமான பல்வேறு குறைபாடுகள், பிரச்சனைகள் உள்ளது. அந்த விஷயமாக உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதனை முன்னிட்டு இன்னைக்கு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கூட இன்னைக்கு சொல்லியிருந்தாரு, திமுக அரசு கடைபிடித்து வந்த அதே பிரச்சனைகளையும் அதே நிலைப்பாட்டையும் தற்போதுள்ள அரசு பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று, மேலும் கல்வித்துறையில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை மற்றும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு தருவதாக கூறியிருந்தார். இன்னைக்கு துணைவேந்தர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு தர வேண்டும் என்று அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் கூறுகிறது. இன்னைக்கு கல்வி நிலையங்களில் துணைவேந்தர் இல்லாததுனால பல்வேறு விதமான ஊழல்கள், குற்றச்சாட்டுகள், அட்மிஷன் முதற்கொண்டு அங்க பல்வேறு ஊழல்கள் நடைபெறுகிறது. இது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வன்மையாக கண்டிக்கிறது. இன்னைக்கு தமிழக அமைச்சரவையில் இருக்க மினிஸ்டர்ஸ்லாம் இன்னைக்கு தமிழக அமைச்சருடைய வேலையை பார்க்கறத விட்டுட்டு ஜனநாயக படம் எப்படி ரிலீஸ் பண்றது, ஜனநாயக படம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேட்டி கொடுக்குறாங்க. இதுக்காகவா தமிழக அரசாங்கத்திலிருந்து அவங்க சம்பளம் வாங்குறாங்க? இது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழக அமைச்சர் அவர்கள் எல்லாரும் இன்னைக்கு ரீல்ஸ் போடுறத மையமா வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கல்வித்துறையில பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. கல்வித்துறையில பல்வேறு மாவட்டங்கள்ல ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு. ஆசிரியர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. பள்ளி கல்வி வளாகங்கள்ல இன்னைக்கு அடிப்படை கட்டமைப்பு இல்லை. இதை பத்தி பேசாத
அமைச்சர்கள் இன்னைக்கு ரீல்ஸ் எடுக்கிறத பத்தியும் தங்களுடைய இன்னொரு கட்சி பணிக்கும் தேர்தல் பரப்புரையில இருக்க மாதிரி இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதனை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் கண்டிக்கிறது. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்னைக்கு எந்த அரசியல் சார்ந்த இயக்கம் இல்ல. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்னைக்கும் மாணவர்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிற ஒரு இயக்கம். அந்த வகையில் தான் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் கல்வித்துறையில பல்வேறு விஷயங்களை நாங்களும் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வரவேற்று இருக்கோம். ஆனா அதில் பிரச்சனைகள் வரும்போது அதை எதிர்க்கவும் செய்வோம். அதுதான் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்துடைய ஒரு ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு மதிப்பிற்குரிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்றாருங்க, இன்னைக்கு இளைஞர்கள் ஆட்சி வரதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை நடக்கும் போது இளைஞர்களை ஒன்று சேருங்கள், பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி ஒரு இளைஞர்களை தப்பா வழிநடத்த பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அது காவல்துறையினர்கள் பேசி அந்த ட்விட்டை டெலீட் பண்ணாரு. இன்னைக்கு காவல்துறையும் தவறா வழி நடத்துறாங்க. இதனால வரக்கூடிய காலத்துல ஆதவ அர்ஜுனா போன்ற அமைச்சர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டை எங்க வேணாலும் ஒரு தவறான பாதையில் அழைத்து செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் இதை வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு அமைச்சருடைய செயல்பாடுகளை தவிர்த்து நீங்க இன்னும் குதிரை பேரம் பேசிக்கிட்டோ இன்னைக்கு இன்னும் தேர்தல் பரப்புரையும் செய்யற மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் சட்ட ஒழுங்கு மிக சீர்கேடாயிட்டு இருக்கு. இன்னைக்கு யூஜி அட்மிஷன் கல்லூரிகள்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கல்லூரி வளாகத்தில் இப்பவே அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஊழல் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு 180 ரூபாய் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், 180க்கும் கம்மியா வாங்க வேண்டிய பிடி அமௌண்ட் 1500 2000 ரூபாய்க்கு மேல இன்னைக்கு ஒவ்வொரு காலேஜும் வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு காலேஜுக்கு அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி கேட்கல. நாங்க வந்த உடனே தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில ஊழலை ஒழிப்போம் சொன்ன நீங்க கல்வித்துறையில எவ்வளவு ஊழல்கள் இருக்கு இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடியே இன்னைக்கு சர்க்குலர்ல அபிஷியலா சொல்லியிருக்காங்க. பிடிஎஃப் ஃபண்டு 2000 ரூபாய் வாங்கினா ஒரு காலேஜ் 1500 ரூபாய் வாங்கலாம். ஏன் இது தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே ஸ்டாண்டர்ட்ல நீங்க கொண்டு வரல? இன்னும் பல பல்கலைக்கழகங்கள்ல இன்னும் யூஜி ரிசல்ட் விடல. அம்பேத்கர் இப்ப லா காலேஜ், அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இப்ப அட்மிஷன் விட போறாங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் வேற வேற டைம்ல ரிசல்ட் விட்டா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான்